ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அழகான ஆல்ஃபாபெட் ஏ வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் மீதமான மேக்ரம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஏ போட்டிருக்கேன். இது வந்து நான் வந்து பேக் போட்டுட்டு அதில் வந்து மீதமாக இருக்கிற கார்டை யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து மீதமான கார்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா விதமான ஆல்ஃபாபெட் வடிவங்களும் நீங்கள் வந்து போடலாம். உங்கள் இன்சியலோ நேமோ இதில் நம்ம செஞ்சுட்டு நீங்கள் வந்து கீச்செயினாக யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து கிஃப்ட் பண்ணலாம். நமக்கு வந்து மேக்ரம் கார்ட்ஸில் வந்து ஒரு துளி கூட நமக்கு மீதமாகாது, வேஸ்ட் ஆகாது. அதனால வந்து நீங்கள் வந்து மேக்ரம் கார்டு வாங்கினாலும் அதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பேக் செஞ்சுட்டு சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் கூட அதை வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி கீச்செயின் செய்யலாம். இன்னும் வேறு விதமான நிறைய கீச்செயின்ஸ்களும் அலங்கார பொருட்களும் நீங்கள் வந்து மீதமான நூல்கள்லேயே நீங்கள் செய்ய முடியும். அதனால மேக்ரம் கார்டு வாங்கும்போது இது வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எப்போதுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு வந்து இது செய்கிறதுக்கான மேக்ரம் கார்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை டெலிகிராமுக்கோ சேட் பண்ணி கேளுங்க. நான் கலர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு வச்சுருக்கேன். என்னுடைய அமேசிங் DIY வேர்ல்டு அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்து கூட கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மேக்ரம் கார்ட்ஸ் தேவைப்பட்டதுன்னா நான் வந்து அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த எழுத்துக்களில் என்ன எழுத்து போடணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து அந்த எழுத்து போட்டு காட்டுறேன். தமிழ் எழுத்துக்களும் போட முடியும். நான் வரும் வீடியோக்களில் இதில் வந்து தமிழ் எழுத்துக்களும் நான் வந்து போட்டு காட்டுறேன். என்னுடைய இந்த மேக்ரம் சேனலில் இன்னும் நிறைய மேக்ரம் கிராஃப்டெல்லாம் வரப்போகுது. அதனால நீங்கள் வந்து எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணி இந்த ஏ லெட்டர் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கீச்செயின் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 2 சைஸில் மேக்ரம் கார்டு கட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பீஸ் வந்து 3/4 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். இது வந்து மீதமான நூல் தான். நான் வந்து பேக் போட்டுட்டு மீதமாக இருக்க நூலை தான் எடுத்திருக்கேன். இந்த 2 கார்டும் நான் வந்து 3/4 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 கார்டும் 40 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 சைஸில் கார்ட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீச்செயின் ரிங்கு இது வந்து 2 rupees தான். எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பீட்ஸும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த டைப் பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டர், அதுக்கப்புறம் சீசர். இதுதான் வந்து இந்த கீச்செயின் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க கீச்செயின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3/4 மீட்டரில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் 2 கார்டு. அதை வந்து எடுத்துக்கணும். அதை வந்து ஸ்கேலில் வந்து ஒரு 10 இன்ச்சஸ்க்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஒரு 10 இன்ச்சஸ்க்கு நம்ம அளவு எடுத்துட்டு அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு பகுதி வந்து 10 இன்ச்சஸ் இருக்குது, ஒரு பகுதி வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு கம்மியாக இருக்க பகுதியை வந்து சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி கம்மியாக இருக்கிற பகுதியை வந்து சென்டரில் வச்சிடணும். சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போட்டு வரலாம். ஸ்கொயர் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுலேயும் நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த இடத்த நம்ம வந்து சென்டரில் பிடிச்சிக்கணும். இந்த 2 கார்டு வந்து நமக்கு வந்து 10 இன்ச்சஸில் இருக்குது. இப்போ ரைட் சைடு இருக்கிற கார்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு விரலில் அழுத்தி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டு வந்து பின்பக்கமாக கொண்டு போய் இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். இப்போ ஸ்கொயர் நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் வந்து போட்டேன். அடுத்து வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். ரைட் சைடு இருக்கிற கார்டை வந்து இந்த வழியாக வெளியே எடுத்துடணும். இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து சென்டரில் இருக்க கார்டை இழுத்து இதை வந்து டைட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் கிடச்சிருச்சு. இதே போல் இன்னும் 2 ஸ்கொயர் நாட் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் போட்டேன். அடுத்த ஸ்டெப் வந்து போடலாம். இப்போ வந்து 2வது ஸ்கொயர் நாட் போட்டாச்சு. அடுத்து வந்து 3வது ஸ்கொயர் நாட். நாட் வந்து நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க.
இப்போ 3 ஸ்கொயர் நாட் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம 4வது ஸ்கொயர் நாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் நம்ம போடலாம். ரைட் சைடு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு இப்போ இதை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் 40 சென்டிமீட்டரில், அதை வந்து இதுக்கு மேலே வச்சிடணும். மேலே வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்கொயர் நாட் போடலாம். லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்து வந்து ரைட் சைடு இருக்கிற கோடை வந்து இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இதை வந்து டைட் பண்ணிடலாம். இப்போ 4th ஸ்கொயர் நாட் போட்டாச்சு. இப்போ இங்கே இருக்க பாருங்கள் கார்ட்ஸு, இந்த 4 கார்ட்ஸு, இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஈக்குவலாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த 2 கார்ட்ஸையும் நம்ம வந்து மேலே வச்சுட்டு நம்ம வந்து வழக்கமாக போடுற மாதிரி நம்ம நாட்ஸ் போட்டு வரலாம். இப்போ வந்து இது ஜாயின் பண்ண பின்னாடி 5 நாட்ஸ் போட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 நாட் போட்டோம் இல்லையா, அடுத்து வந்து இது ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டிருக்கோம். இனி வந்து 5 நாட்ஸ் போடலாம். கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டு வாங்க, அப்போ தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ செகண்ட் நாட் நான் போட்டேன். இப்போ 5 நாட்ஸ் நான் போட்டாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் ஸ்கொயர் நாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் போட்டுடலாம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம், அந்த கார்ட்ஸில் நம்ம நாட் போட்டு வரலாம். இப்போ இந்த 4 கார்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் நாட் போடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் நான் போட்டேன். இதே மாதிரி இந்த இடத்துல 3 ஸ்கொயர் நாட் நம்ம போடலாம். இந்த இடத்துல நம்ம வந்து 3 ஸ்கொயர் நாட் நம்ம போட்டாச்சு. இனி வந்து திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து 5 ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம் பாருங்கள், இதில் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த சைடில் இருக்க 2 கார்டை விட்டுட்டு இந்த சென்டரில் இருக்க கார்டை மட்டும் இதில் கொண்டு வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்கொயர் நாட் நம்ம போடலாம். நம்ம ஏற்கனவே ஹாஃப் ஸ்கொயர் நாட் இங்கே போட்டிருக்கோம், அதில் வந்து மீதம் வந்து இன்னொரு ஸ்கொயர் நாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஸ்கொயர் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த மேலே வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த கார்டை வந்து நல்லா டைட்டாக இழுத்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். நம்ம இப்போவே கட் பண்ணி ஒட்டினாலும் சரி, லாஸ்ட்டில் கட் பண்ணாலும் சரி, இதை வந்து இப்போ மேலே வச்சுட்டு அடுத்த 3 ஸ்கொயர் நாட் போட்டு இந்த ஏவை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல 3 ஸ்கொயர் நாட் போட்டாச்சு. இது வந்து இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். அதிகமாக இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இந்த 4 கார்ட்ஸையும் கட் பண்ணிவிட்டு சின்ன குழந்தைங்க செஞ்சீங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு செய்யுங்க. நீங்களாக வந்து செஞ்சு கையை சுட்டுக்க வேணாம். இப்போ வந்து இந்த பகுதியை நான் ஒட்டிட்டேன். இனி இந்த 4 கார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த 4 கார்ட்ஸையும் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெளியே இருக்குது பாருங்கள், இந்த கார்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இனி அடுத்து சைடில் இருக்க 2 கார்ட்ஸையும் நம்ம ஒட்டிடலாம்.
இப்போ வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் லெட்டர் ஏ கிடச்சிருச்சு. இங்கிலீஷ் எழுத்துக்கள்னு இல்லை, தமிழ் எழுத்துக்களும் எல்லாமே வந்து இந்த மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணி போட முடியும். இனி வந்து இதில் வந்து கீ செயின் வந்து எப்படி கோர்க்கறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு துண்டு கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை வந்து கட் பண்ணி வேஸ்டான கார்டை கூட நம்ம ஒட்டிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மேலே இருக்கிற ஒரு கார்டில் இதை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இதை உள்ளே விட்டுறலாம். நமக்குள்ளே விட கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு ஊசி கூட யூஸ் பண்ணி இதை வந்து உள்ளே விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி மேலே வந்து நம்ம கீ செயின் இருக்கு பாருங்க, அந்த கீ செயினை வந்து இதில் வந்து இதை எடுத்து ஈக்குவல் ஆக்கிக்கலாம். இதை வந்து ஈக்குவலாக வச்சுட்டு இந்த மாதிரி கீ செயின் கோர்த்துட்டு இதில் நம்ம நாட் போட்டு வரலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்றி மாற்றி போட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 நாட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 6 நாட்ஸ் நான் போட்டிருக்கேன். இனி வந்து இந்த 2 கார்ட்லேயும் நம்ம வந்து பீடு கோர்க்கலாம். இந்த மாதிரி கிறிஸ்டல் பீடு வந்து நான் வந்து கோர்க்கிறேன். எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் பீட்ஸ் இருக்குன்னா அதுவும் கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இந்த மாதிரி 3 பீடு வந்து நான் கோர்த்துட்டேன். இனி வந்து இந்த மாதிரி ஒரு பெல் பீடு வந்து நம்ம கோர்த்துடலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு இதை ஒட்டிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு அழகான ஏ ஷேப்பில் கீ செயின் கிடச்சிருச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து எந்த டைப்பில் வேணாலும் எந்த லெட்டர் வேணாலும் போடலாம், தமிழ் எழுத்துக்களும் போடலாம். உங்களுக்கு வந்து என்ன லெட்டர் வந்து நான் போட்டு காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.